ஸோ இந்த வெபினார்ல ஜாயின் பண்ணதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே டு ஆல் த விமென் ஹூ ஹவ் ஜாயின் ஹியர் டுடே. அண்ட் அது போக மென் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ரிலேட்டடான அம்மா, தங்கச்சி, அக்கா, ஒய்ஃப் அப்படின்னு எல்லாருக்குமே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேக்கு லேர்னர்ஸ் ஃபோரம்ல இருந்து நான் வந்து விஷ் பண்ணுறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அன்னைக்கு ஏன் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்துட்டு கிளாஸஸ்க்காக கேட்கும்போது ஸோ மெயினாக இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ்க்காக நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. டிஎன்பிஎஸ்சி ஏஏ எக்ஸாம், டிஏ எக்ஸாம், பிஎட் எனி கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எக்ஸாம். ஸோ எந்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் அதை பற்றி டிஸ்கஷன் எல்லாம் கேட்கும்போது நிறைய பேர் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் லைக் மெட்டீரியல் இல்லை, புக்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான ரீசன்ஸை தாண்டி படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இதே விமன்ஸ் டேல நமக்கு வந்து எவ்வளோ இது வந்து வர்த்தா இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். ஸோ அதனால தான் இந்த வெபினார் தட் டூ ஃபார் ஃப்ரீ நான் இன்னைக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேலோட்டமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேர்னர்ஸ் ஃபோரம்ல அதாவது என்னோட வீடியோஸ் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க அத்தனை பேருக்குமே வந்து உங்களுக்கு தெரியும். ஐம் லைக் பென் அண்ட் பேப்பர் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல். ஸோ ஒரு நிறைய பிடிஎஃப்ஓ இல்லை வந்து உங்களுக்கு இந்த சார்ட் எல்லாம் போட்டு நிறைய மெட்டீரியல் எல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஸ்லைடை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிபிடி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் உங்களோட ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி நான் சார்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட கோலா இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து இன்கேஸ் அந்த பிடிஎஃப்ஓ இல்லை பிபிடி வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கவனம் ஃபுல்லாக அந்த பிபிடியில தான் இருக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட். அதனால தான் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் அந்த பிபிடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலில் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் பிஃபோர் வி ஸ்டார்ட் வித் த செஷன் நான் ஃபாஸ்ட்டாக போகிறதா இருந்தால் கமெண்ட்ல தயவு செஞ்சு சொல்லுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்னோட ஸ்பீச் வந்து ஸ்லோ பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ பேப்பர் அண்ட் கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆல் ஐ ஹேவ் a pencil and a paper. ஸோ அதில் வந்துட்டு இதுவும் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே வந்து கிறிஸ்பாக எழுதி வச்சுட்டேன். ஸோ தட் ஐ டோன்ட் மிஸ் அவுட் எனி பாயிண்ட். ஸோ நான் இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆல்மோஸ்ட் 20 to 30% வந்து ஜாயின் பண்ணுவாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வெபினார் வந்து பிளான் பண்ணேன். பட் எனக்கே வந்து நம்ப முடியல. அரௌண்ட் 90 சாலிடாக 90% வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இது எத்தனை பேருக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வெபினாரும் பார்த்தீங்க அப்படின்னா இட் நீட்ஸ் டு பி மோர் எஃபெக்டிவ். ஸோ அதுதான் வந்துட்டு நான் பிளான் பண்ணியிருந்தது. ஸோ டெஃபினட்டாக கண்டிப்பாக இந்த செஷன் முடியறதுக்குள்ளார கண்டிப்பாக இட் வில் பி அ கைண்ட் ஆஃப் கேம் சேஞ்சர். ஸோ அதுக்கு நான் அஷூரன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியுமா, எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தது. நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் வந்துட்டு இந்த டாபிக் நீங்கள் படிங்க, இந்த டாபிக் நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ த அஜெண்டா ஃபார் திஸ் பர்டிகுலர் வெபினார் இஸ் நம்பர் 1. நீங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 2 நாள் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. 3வது நாள் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். 3rd டே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்க வந்து பாஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் எத்தனை பேர் இங்க வந்துட்டு மோட்டிவேஷனல் சாங்ஸ், அதாவது இப்ப நம்ம வந்து ஃபோன்ல வந்துட்டு ரீல்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி ரீல்ஸை பார்க்கும்போது திடீர்னு அப்படியே ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் ரீல் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இட் கேன் பி அ சாங் ஆர் அ வீடியோ ஆர் அ கிளிப் ஆர் எனி கொட்டேஷனல் ஓரியன்டா நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மோட்டிவேட்டட் வீடியோவை பார்த்த உடனே கண்டிப்பா நான் வந்து இந்த டைம் நான் எப்படியாச்சும் படிச்சிடணும், நான் படிச்சு இந்த டைம் நான் வந்து போஸ்டிங்கை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேரை வந்து அந்த ஒரு 30 செகண்ட் ரீல் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கும். எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா அந்த பர்டிகுலர் ரீல். எத்தனை பேர் அதை பேஸ் பண்ணி நீங்க மோட்டிவேட் ஆயிருக்கீங்க. ஸோ டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் சாங்கை பார்த்து நம்ம வந்து ஓகே கண்டிப்பா நம்ம இந்த டைம் வந்து என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்றோம், இந்த சாங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து கிளியர் பண்ணிரும் அப்படின்னு அப்படியே ஒரு 100% இல்ல ஒரு 200% ஓகே நம்ம இந்த டைம் எழுதுறோம்டா எக்ஸாம், நம்ம போஸ்டிங்கை வாங்குறோம்டா, நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க.
சாங் ஐ மீன் அந்த பர்ட்டிகுலர் ரீல் வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கு அப்டின்னா, எத்தன நாளைக்கு உங்களுக்கு அந்த ஒரு தாக்கத்த வந்து நீடிச்சு வச்சிருக்கு? ப்ராபப்ளி 1 டே, 2 டே அதுவே என்ன கேட்டீங்கன்னா அதிகம். ஸோ அந்த ரீல பார்க்கும்போது மட்டும் தான் நமக்கு வந்து அந்த ஆர்வம் வரும். பட் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்டின்னா, ஓகே இன்னும் நோட்டிஃபிகேஷனே நமக்கு ரிலீஸ் ஆகலையே. சரி ஒரு 2 நாள் போட்டும். ஒரு 3 நாள் போட்டும். நான் தான் 2 நாள் படிச்சேன்ல. அதனால நான் இப்ப கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன். அப்டின்ற மாதிரியான இந்த மென்டாலிட்டி எல்லாமே வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட தப்பு கிடையாது. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இட்ஸ் ஆல் அபௌட் த திங்ஸ் அரவுண்ட் யூ. ஸோ உங்களோட மைண்ட் செட் எப்டி இருக்கு அப்டிங்கிறத பொறுத்து தான், நீங்க வந்து அந்த மோட்டிவேஷனலா இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்ல கன்டின்யூ பண்றதும் சரி, இல்ல அந்த நேரத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி திரும்பியும் ரீஸ்டார்ட் பண்றதும் சரி. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கவர்ன்மெண்ட் ஜாப் அதாவது டெக்னிக்கல் கவர்ன்மெண்ட் ஜாப் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். We are not going to speak anything about the general non-technical exams like group exams and all. பட் அதுக்கான அவுட்லைன் மட்டும் வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். பிகாஸ் we do need ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ஆல். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். செகண்ட் திங் இஸ் ரியாலிட்டில என்ன நடக்குது? நம்ம எவ்ளோ பிரிப்பேர் பண்றோம், கிளியர் பண்றோமா, இல்லையா, போஸ்டிங் வாங்குறோமா இல்லையா, அது எல்லாமே அடுத்தது. பட் ரியாலிட்டில இந்த எக்ஸாம் வந்து எந்த மாதிரியான ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது நம்பர் 2. நம்பர் 3 எப்படின்னா, நான் ரெஸ்பான்ஸ் வந்து 90 மெம்பர்ஸ் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஃபியூ ஹேவ் நாட் ஜாயின்ட் பிகாஸ் ஐ டோன்ட் நோ பிகாஸ் ஆஃப் த லிங்க் விச் ஐ சென்ட் லேட் ஆர் நாட். பட் மேபி அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தட் வி கேன் யூஸ் இட் ஃபார் த ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு. நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டே படிச்சுட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்துட்டு அந்த கிராஃப் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 90% ஐ மீன் 90 மெம்பர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுல அரௌண்ட் 30% வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ட்ஸ். விச் மீன்ஸ் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் டெக்னிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணி எப்படியாவது ஒரு போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ரிமைனிங் அரௌண்ட் 25% வந்து பாத்தீங்க அப்படின்னா விமன் ஹூ ஆர் ஓனிங் த ஹோம். ஸோ விமன் ஓனிங் த ஹோம் அப்படின்னா என்ன? ஹோம் மேக்கர் டெஃபினெட்லி. ஸோ நமக்கு வந்து ஒரு கரியர் ஐ மீன் ஆஃப்டர் மேரேஜ் சைல்டு கரியர் வந்து அப்படியே கேப்பா இருக்கும். திருப்பி ரீஸ்டார்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்காது பிகாஸ் ஆஃப் த கரியர் கேப். ஸோ கவர்மெண்ட் சைட்ல நம்ம ட்ரை பண்ணலாம். அதுனா நம்ம வீட்லயே உட்காந்து படிச்சுக்கலாம். நமக்கு பெருசா எந்த விதமான இதுவும் தேவைப்படாது அப்படின்ற ஒரு தாட்லயுமே வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறதையும் எண்ட் ஆஃப் த செஷன்ல சொல்றேன். இன் கேஸ் இஃப் ஐ ஃபர்கெட் எனி பாயிண்ட் ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டினா போஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? எப்படி படிச்சா பெட்டரா இருக்கும்? நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க. இட்ஸ் நாட் லைக் நான் புதுசா உங்களுக்கு ஒரு சிலபஸையோ கம்ப்ளீட்டா மெட்டீரியலோ கொடுத்து இதை மட்டும் நீங்க படிங்க. இந்த கொஸ்டின்ஸை மட்டும் பாருங்க. யூ கேன் சால்வ், யூ கேன் கெட் த ஐ மீன் யூ கேன் கிளியர் த எக்ஸாம் அப்படின்னு நான் சொல்ல போறது கிடையாது. பட் அந்த டைரக்ஷன் உங்களுக்கு நான் ப்ராப்பரா கைட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்களே வந்துட்டு கிளியர் பண்ணிடுவீங்க. அண்ட் அதனாலதான் நான் அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சர் செஷன் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா அந்த 90 ஸ்டூடெண்ட்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கும் போது ஐ ஆஸ்க் a specific question, what was the biggest difficulty அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ 90 ரெஸ்பான்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 to 60 மெம்பர்ஸ் எனக்கு வந்து கொடுத்திருந்த ஒரு காமன் query. அது வந்து ஷாக்கிங் கிடையாது. பட் அது பேசிக்கா இதுதான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் அது நெறைய இடத்துல எவ்ளோ காமனா ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த இஷ்யூவ கண்டிப்பா நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றத நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, யூ கேன் டெஃபினெட்லி ஆஸ்க் தட் ஆல்சோ ப்ரொவைடட் இன் த லாஸ்ட் கொஸ்டினரி செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ விமென்ஸ் டேக்கு நம்ம வந்து இந்த விமென்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ண போறது கிடையாது. பட் இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு இந்த எக்ஸாமை நம்ம எப்படியாவது கிளியர் பண்ணி we should definitely be a future government engineer அப்படின்னு வந்து நம்ம அந்த பேரை வாங்கணும். ஸோ அதுக்கான முடிவை எடுக்கிற இந்த நாளை we are just going to celebrate. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எத்தனை பேர் இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை வந்து யூ ஹேவ் ஸ்டார்டட் ஆல்ரெடி. ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் பாஸ் பண்ணியிருக்கேன். தற்சமயத்துக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அப்படின்ற ஃப்ளோ யாராவது இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களா? எஸ். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னு நீங்க மீன் பண்றீங்களா? ஓகே. ஸோ யூ ஹேவ் ஸ்டார்டட் ஆல்ரெடி. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நீங்க ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருந்தீங்கனாலும் சரி, இல்ல இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் சரி,
யூ கேன் கெட் த ஃப்ளோ நவ். இது வந்து காமனா இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான். இட்ஸ் நாட் இஷ்யூ ஆக்சுவலி, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் repetition that is very common among all the aspirants. ஸோ எல்லாருக்கும் நடுவில் இது காமனா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். உங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு கைடன்ஸ் இல்லாம, ஐ மீன் ப்ராப்பரா நீங்க வந்து டைரக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படிங்கறதுனாலதான் நீங்க வந்து அந்த இடத்துல அப்படியே தேங்கி நிக்கிறீங்க, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. ஸோ அந்த கைடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா we will see how to deal with அப்படிங்கறத வந்து இந்த செஷன்ல வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ், do you think this exam is competitive actually? I mean, tough-ஆ இருக்கா இல்லையா? Do you think this particular exam of TNPSC AE, be it interview post, non-interview post, AE post, TA posting, எது வேணா இருக்கட்டும், அது வந்து tough-ஆ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? What's your basic mindset about the exam? See, exam வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஈஸியா இருக்கா, மாடரேட் இருக்கா, காம்படிட்டிவா இருக்கா, மீன் ரொம்ப டஃபா இருக்கா அப்படின்றது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஸோ ஈஸியா ஏன் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்களோட காலேஜ் எக்ஸாம்ஸ்ல எப்படி படிச்சிருப்பீங்க, யூ வுட் ஹவ் ஸ்டடிட் 2 marks, 5 marks or 16 marks or detailed அந்த மாதிரி வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ காலேஜ்ல நீங்க வந்துட்டு ஒரு டெஃபினிஷனா படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஆஸ்க் யூ வாட் இஸ் கால்ட் அஸ் எ ரெசிஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், 2 marks, 5 marks, 16 marks டீடைலா பார்த்திருப்பீங்க. ஒரு ரெசிஸ்டருக்கான டெஃபினிஷன் சொல்லுங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க, இட் இஸ் a component or a device which opposes the flow of current அப்படின்னு அந்த டீடைல்டா டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, அது எல்லாமே ஓகே. பட் உங்களுக்கு ஏன் இதை நான் ஈஸின்னு சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலா அந்த டெஃபினிஷனே கொடுத்துருவாங்க. டேஷ் இஸ் த காம்பனன்ட் தட் அப்போசஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அண்ட் அந்த டேஷுக்கான ஆப்ஷன்ஸையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சே ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் அப்படிங்கும் போது டெஃபினெட்லி யூ வில் நோ வாட் இஸ் தி ஆன்சர். இட் இஸ் ஆப்வியஸ்லி ரெசிஸ்டர். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் நான் இதை வந்து ஈஸின்னு சொல்றேன் அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கு கொஸ்டின் அது டீடைல்டா, அதாவது உங்களுக்கு காலேஜ் சைட்ல இருக்க வேண்டிய விஷயம் அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. அங்க வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, யூ ஹாவ் டு கிவ் த டீடைல்டு ஆன்சர். பட் இங்க உங்களுக்கு டீடைல்டு ஆன்சரே கொடுத்துடுறாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன வேர்டோ இல்ல ஒரு கான்செப்டோ மட்டும் தான் நீங்க வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் தி ஆன்சர் ஃபார் வாட் இஸ் தி ஆக்சுவல் கொஸ்டின். நவ் ஜஸ்ட் லெட் மீ நோ இஃப் த கான்செப்ட் இஸ் கிளியர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸி அப்படிங்கறத ஒரு பக்கம். இதை ஏன் வந்துட்டு நான் இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, the exam is tough. Tough in the sense it is highly competitive for now. Highly competitive அப்படின்னு நான் சொல்லும் போது எல்லாருமே இப்ப வந்து இந்த எக்ஸாமை எழுதுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? Can you tell me what is the exact reason the exam is becoming much competitive in comparison with the past years? Unemployment ratio, definitely. What could be any other reasons? இன்னும் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன், அன்எம்ப்ளாய்மெண்ட் நீங்க சொல்லலாம். அண்ட் ஓகே, கொஸ்டின் நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணலாம். ஜாப் செக்யூரிட்டி, டெஃபினெட்லி a good answer. நான் அதுக்கான கொஸ்டின் தான் இப்போ நான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பேன். Where AI is replacing in IT, definitely that's what the answer I was actually expecting. AI அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாமே தலைகளை திருப்பி போட்டுருச்சு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏஐ வந்துச்சு, 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை வந்து இப்ப ஒரே ஒரு ஏஐ ஆபரேட்டர்னால பண்ண முடியும் அப்படின்னா மீதி 9 பேருக்கான வேலைக்கான கேரண்டி என்ன? ஓகே, ஸோ the remaining 9 will have to definitely walk away, or அந்த ஒரு ஏஐ ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச, ஐ மீன் லேர்ன் பண்ண அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டை விட they have to be even more better. ஓகேங்களா? அப்ப இன்னுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கணும், இன்னுமே நம்ம நல்லா வந்து படிக்கணும். we have to get a greater skill. செகண்ட் ஆப்ஷன் கேன் பி, ஆப்ஷன் வந்து என்ன, இப்போ வெளியில வந்தாச்சு, இன்கேஸ் என்னால வந்து இதுக்கு மேல படிக்க முடியாது, என்ன படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கும் போது என்ன பண்ணிடுறீங்க, வெளியில வந்துடுறீங்க. ஆப்வியஸா what will give you the guaranteed job? Government sector, because we know about the government, definitely each and every year we will have a solid amount of vacancies for this thing. So ஒரு கவர்மெண்ட் ஜாப், அதாவது டெக்னிக்கல் கவர்மெண்ட் ஜாப்ல என்ன பிளஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வாட் மேட் யூ டு சூஸ் திஸ் கவர்மெண்ட் டெக்னிக்கல் ஜாப்? என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த கவர்மெண்ட் டெக்னிக்கல் ஜாப்ல? நம்பர் 1 salary,
are you really looking for a standard salary? And அதுவும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா after the financial update and all, 8th commissionக்கு chances இருக்கு. 8th commission அப்படிங்கும்போது சாலிடா மினிமம் 70 to 80K வந்து கிடைக்கிறதுக்கான chances இருக்கு for junior engineer post, AE post எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா you will definitely get a good pay. Control over time. If women, we have been permanent job, definitely. That's what. நீங்க வந்து now even pension, definitely. So salary based pension, and you will have control over time. You, I mean, women இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஜாப் கேரண்டி இருக்கு, பெர்மனன்ட் இருக்கு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க கவனிக்காத ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணட்டுமா? தட் இஸ் அ மெயின். ஃபர்ஸ்ட் அண்ட் foremost, it will be maximum 10 hours, not like IT where we have to be available all the time. ஓகே, பட் அதுல இருக்க நெகட்டிவையும் நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன், சரிங்களா? ஸோ இப்ப இதுல வந்துட்டு நீங்க நிறைய ரீசன் சொன்னீங்க. ஆனா நீங்க யாருமே யோசிக்காத, எதிர்பார்க்காத ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இட் இஸ் ஆல் அபவுட் சாட்டிஸ்பாக்சன். ஓகே, நீங்க படிச்ச ஒரு துறையிலேயே நீங்க வந்து வேலை செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அண்ட் ஐ பெட் டெஃபினட்டா இந்த ஒரு பாயிண்ட நீங்க வந்து போஸ்டிங் வாங்கி அந்த அசிஸ்டன்ட் என்ஜினியர் அப்படின்னு இப்ப ஜஸ்ட் இமேஜின். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு நீங்க பிரியா தர்மர் அப்படின்னு ஒருத்தவங்க பெர்மனன்ட் ஜாப் அப்படின்னு சொன்னீங்க. ஜஸ்ட் இமேஜின் பிரியா யோர் செல்ஃப் ஆஸ் அன் அசிஸ்டன்ட் என்ஜினியர். அது சொல்லும் போதே உங்களுக்கு அப்படியே, எனக்கு ஆக்சுவலா அது ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி புல்லரிச்ச மாதிரி இருக்கு. அதேதான், கெத்து தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு வெளியில போய் சொல்லும் போது நான் கவர்மெண்ட் ஆபீசர் அப்படி சொல்ல மாட்டீங்க. யூ வில் சே லைக், யூ வில் ரைஸ் யுவர் காலர் அண்ட் சே லைக் யூ ஆர் அன் அசிஸ்டன்ட் என்ஜினியர். நான் படிச்ச இடத்துலயே வேலை வாங்கியிருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி யூ வில் கெட் கூஸ் பம்ப்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டைம். லிட்ரலி பீப்புள் வில் see you in a different perspective. அது நாள் வரைக்கும் நீங்க வந்து BE ட்ரிபிள் படிச்ச ஒரு கேண்டிடேட்டாகவே இருந்தாலும் சரி, ஆனா அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா அசிஸ்டன்ட் என்ஜினியர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் கிடைச்சதுக்கு அப்புறமா when you add that to your name, I mean at the back of your name, like for example if you say Surya AE அப்படின்னு சொல்லி TNEB அந்த மாதிரி போடும்போது you will see it like, அதை நீங்க விட்னஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அல்டிமேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். யா, கிரீனிங் டெஃபினெட்லி. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் விட்னஸ் பண்ணும்போது தெரியும். பட் அட் த சேம் டைம் ஐ பெட் யூ வில் டெஃபினெட்லி ஹேவ் ப்ரெஷர். இட்ஸ் நாட் லைக் நம்ம ஐடினா ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், 10 hours ஒர்க் பண்ணணும், அது எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் கவர்மெண்ட் சைட்லயும், அதாவது எந்த ஒரு வேலையிலுமே நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது, நம்ம ஐ மீன் கம்ஃபர்டபுளா இருக்கலாம், நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உலகத்திலேயே எந்த ஜாபுமே இல்லைங்க. எல்லா ஜாப்லயுமே இருக்கும். பட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு துறையில நீங்க இருக்கும்போது எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் எவ்வளவு அடிச்சாலும் நீங்க தாங்குவீங்க. அதுதான் கான்செப்டே, சரிங்களா? சோ அதுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல இருக்கும்போது சும்மா யாராச்சும் உங்களை அப்படியே தொட்டா கூட நமக்கு அப்படியே சுருன்னு கோவம் வரும். ஆனா அதுவே நீங்க பிடிச்ச இடத்துல அப்படியே ஒரு கெத்தா ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது எவனாவது நடிச்சானா அவ்வளவுதானே, அட்ரா இது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். இட் பி லைக் சோன்லி இம்பாக்ட்ஃபுல், நாட் ஜஸ்ட் பிசிக்கலி, சோல்ஃபுல்லா வந்து அவ்வளவு ஒரு நல்லா இருக்கும். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் தி அட்மோஸ்ட் என்ஜினியர். ஓகே, ஸோ இங்க வந்து நான் யாரையும் ஆஸ்பிரண்ட்னே சொல்ல மாட்டேன். யூ ஆர் கோயிங் டு பி ஃபியூச்சர் என்ஜினியர், ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஜாப் ஆர் டெக்னிக்கல் ஆஃபீஸர், யூ கேன் கால் யோர் செல்ஃப். ஓகே, ஸோ இன்னையில இருந்து யாராவது உங்களை வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. ஸ்ட்ரிக்ட்லி நோ டு தட். ஓகே, இன்னையில இருந்து என்ன சொல்ல போறீங்க? யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார், I mean, you are preparing yourself to be a future government officer or future technical officer. இல்ல ஏஇயா நான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க. Add that tag to your name even before you can. That will automatically lead you to the way that you are actually needed. Okay. ஸோ உங்களுடைய பிஹேவியர் மீன் உங்களோட ஆட்டிடியூட நீங்க ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கணும், சரிங்களா? தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ரியாலிட்டியில எக்ஸாம் இஸ் டெஃபினெட்லி டஃப். ஏன் அப்படின்னு நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி நடந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க கவனிச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஐ மீன் மை ஓன் ஃப்ரெண்ட் இட் செல்ஃப். ஸோ நான் வந்து ஜஸ்ட் போனேன், எனக்கு நான் சும்மா லைட்டா ரிவைஸ் மட்டும் தான் பண்ணிட்டு போனேன். ஐ ஜஸ்ட் காட் இட் கிளியர்ட் அண்ட் ஐ காட் அ போஸ்டிங். நவ் ஷீ இஸ் அன் ஏஇ. ஓகே, in future classes we can have contact with them also so that they get to know the realities of the job nature and all. அது வந்து ஒரு பக்கம், சரிங்களா? ஆனா இப்ப நீங்க அதே கொஸ்டின் ஒருத்தவங்க கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன் அப்படின்னா இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இது ஏஐ அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு, ஐடில இருக்கவங்களும் உங்களோட ஜோன்குள்ள தான் வராங்க காம்படிஷனுக்கு. நம்பர் 2,
இப்போ ஒர்க்கிங் மென் ஆர் விமன் யாரா இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களும் அடுத்து எனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும் அப்படின்னு ஸ்டாண்ட் வேணுன்றதுனால இதுக்குள்ளார போட்டி போடுறதுக்கு வராங்க. அண்ட் அத தாண்டி வீட்ல இருக்கிறவங்களும் வந்துட்டு ஒரு கவர்ன்மெண்ட் ஜாப்க்கு பிரிப்பேர் பண்றது, வீட்லயே உட்கார்ந்து பண்றது இட்ஸ் பெட்டர் அப்படிங்கிறதுனால தே ஆட்டோமேட்டிக்கலி கம் இன்டு த ஜோன். அத தாண்டி ஒன் மோர் திங், இன் கேஸ் இது வந்து ரீச் ஆச்சு அப்படின்னா, ஐ மீன் இந்த அவேர்னஸ் வந்துட்டு வெளிய ஒரு நல்ல ஜோன்ல ரீச் ஆச்சு அப்படின்னா, ஈவன் ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் வில் பி யுவர் காம்படிட்டர். ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, அவங்க ஜஸ்ட் அப்பதான் டிகிரி முடிச்சுட்டு வெளியில வருவாங்க. ஸோ தேல் பி ஈவன் மோர் ஸ்ட்ராங் இன் த கோர் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் ஆல். பட் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம டிகிரி படிக்கும் போது எல்லா கான்செப்டையும் ஒழுங்கா படிச்சிருக்கோமா? பாஸ் பண்ணா போதும், கிளியர் பண்ணா போதும். சி ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ மெனி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். லைக் 2 மார்க் நம்ம எப்படி எழுதுவோம், 16 மார்க் நம்ம எப்படி எழுதுவோன்றது வந்துட்டு எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ had been both a student and a professor. So I have gone through both the phases, how you will be writing an actual semester exam for theoretical paper mainly. ப்ராப்ளமேட்டிக் அது அடுத்த பாடு, அது நம்ம விட்டுறலாம். பட் அந்த ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்னா நம்ம அரியர் வச்சிருக்கலாம், அரியர் கிளியர் பண்ணிருக்கலாம், எப்படியாவது கிளியர் பண்ணணுன்றதுக்காக தான் பார்த்திருப்போம். பட் கான்செப்ட் அப்படின்ட்டு வரும்போது எத்தனை பேர் இந்த கான்செப்ட் ஓரியன்டா நம்ம இருந்திருப்போம்? டெஃபினட்டா இல்ல. ஸோ அந்த ஜோன் உஷாராயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சைட்ல இருந்தும் வரும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இப்போ நம்மளோட சேனல்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நெறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கங்கும்போது, ஐ காட் அ ரிப்ளை வென் திஸ் டிஏ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வேர் அனௌன்ஸ்ட். மேம் நான் வந்துட்டு விஏஓவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ஆல்ரெடி அன் கவர்ன்மெண்ட் ஆஃபீசர். ஸோ கவர்ன்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கும்போதும் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல், அடுத்த லெவலுக்கு நான் போணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்க வந்து டெக்னிக்கல் பார்ட்டுக்குள்ளார வரேன். சோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிளஸ் என்ன நீங்க நினைக்கிறீங்க? தே வில் பி குட் எனஃப் இன் த சோ கால்ட் ஜெனரல் திங்ஸ். ஸோ ஜெனரல் திங்ஸ் அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இப்போ ஸோ ஜெனரல் திங்ஸ் அப்படின்னா, ஜெனரல் அவேர்னஸ் இந்த சோஷியல் இன் ஆல் த ஜிகே பேப்பர், ஜெனரல் நாலேஜ்ல வந்துட்டு அவங்க ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பாங்க. ஏன்னா அதனால தான் அது மட்டும் தான் அவங்களுக்கு வந்து குரூப் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து பேஸா இருந்திருக்கும். ஸோ ஒரு போர்ஷன் அவங்க ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கும்போது, தே சிம்ப்ளி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் தி கோர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதுக்கேத்த மாதிரி பிளஸ் அண்ட் மைனஸ் ஸ்கோர் எப்படி வாங்கலாம் அப்படிங்கறது அவங்க அந்த நேக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தே கேன் கெட் இட். ஸோ நமக்கு இருக்கிற பிளஸ் என்னன்றத பாருங்க. ஜிகே வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன மிஞ்சி மிஞ்சி போனா இயர் ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல அப்படின்னா நேம்ஸ் ஞாபகத்தை வச்சுக்கணும். இல்லைன்னா கான்செப்ட் ஐ மீன் லைக் கான்செப்ட்ஸ் லைக் வாட் இஸ் கால்ட் அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். மோஸ்டா இது அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அண்ட் அரௌண்ட் தட்ஸ் இட். ஆனா கோர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க 4 வருஷம் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ வந்து 4 வருஷம் காலேஜ்ல படிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்துட்டு 6 மாசத்துல நீங்க முடிக்கணும். Okay, just imagine 4 years of subject converted into a paper where you have to complete in 6 months of time. அப்ப நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பாருங்க. ஸோ நமக்கு கோர் வந்து இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. The only part we have to focus is on the other end. ஸோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம வந்து இந்த செக்டார் தான் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நோட்டிபிகேஷன் வரும். அதாவது ஆனுவல் பிளானர் வரணும். ஓகே. நோட்டிபிகேஷன் வரணும். நோட்டிபிகேஷன் வந்து உடனே நீங்க என்ன பார்ப்பீங்க? எத்தன பேர் ஜஸ்ட் டேக் தி சாலிட் ட்ரூத். நோட்டிபிகேஷன் வந்த உடனே நான் ஏஇ ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு யூ ஹேவ் டு கோ இன்டு தி பிரிப்பரேஷன் பார்ட். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்கு? இந்த கேட்டகரிக்கு இவ்ளோ வேகன்சிஸ் இருக்கு. அப்ப நம்ம வந்து இத்தனை பேர் வந்து போட்டிடுவாங்க. நம்மளால கிளியர் பண்ண முடியுமா? இல்ல நம்ம படிக்கிறது வேஸ்ட் ஆகுமா? எத்தனை பேர் இந்த இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ யூல் பி லுக்கிங் இன்டு லைக் எதெல்லாம் வந்து நெகட்டிவ் இருக்கோ, அது எல்லாமே தான் நம்மளோட மைண்டுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து ஃபர்ஸ்ட் வரும். நம்மளால கிளியர் பண்ண முடியுமா? எல்லாருமே போட்டி போடுவாங்க. அப்ப அதுல ஒருத்தனா நான் கிளியர் பண்ண முடியுமா? கண்டிப்பா. நான் என்ன சொல்லுவேன்னா, லாஸ்ட் இயர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் மேனேஜர் ஐ கெஸ் கரெக்ட்டா எனக்கு போஸ்டிங் நேம் தெரியல. சிஸ்டம் மேனேஜர் ஐ கெஸ். அதுல ஏதோ 1 போஸ்டிங்கோ 2 போஸ்டிங்கோ தான் இருக்கு. 1 போஸ்டிங் 2 போஸ்டிங் இருந்தா கூட, அந்த 1 நீங்களா இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஃபிடன்ஸ பில்ட் பண்ணணும். பிரிப்பரேஷன் இஸ் ஆல் அபௌட் தி செகண்டரி பார்ட். கான்ஃபிடென்ட்டா அட்டெண்ட் பண்றதுக்கான மைண்ட் செட் நம்ம கிட்ட இருக்கா? தட் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட். ஓகே. ஸோ இன்னையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் March 8. April 8க்குள்ளார I'll give you a 30-day plan where your mindset will completely change. ஓகே. நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் படிக்கிறதுக்கான ஷார்ட்கட் சொல்ல மாட்டேன்.
இந்த சப்ஜெக்ட படிங்க, யூ கேன் ஸ்கோர் பெட்டர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த சப்ஜெக்ட்ல இந்த டாபிக்க நீங்க படிக்கலாம், இந்த டாபிக்க நீங்க விட்டுறலாம், ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஈஸி வேரியேஷன் நான் சொல்ல போறது கிடையாது. ஓகே. நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்க எப்படி கரெக்ட்டா மூவ் பண்ணணும். வாட் யூ ஹேவ் டு ஸ்டடி சொல்ல போறது கிடையாது. ஹவ் யூ ஹேவ் டு ஸ்டடி, ஹவ் யூ ஹேவ் டு சூஸ் யுவர் பாத் டுவர்ட்ஸ் திஸ் பர்ட்டிகுலர் கோல் ஆஃப் அட்டைனிங் த பர்ட்டிகுலர் போஸ்ட். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ என்னென்னலாம் வந்துட்டு நம்ம மிஸ்டேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, we will just take the syllabus. சிலபஸ் அப்படியே ஒரு காப்பி நம்ம எடுத்துப்போம். ஓகே. ஒரு 10 சப்ஜெக்ட் நமக்கு குடுத்திருக்காங்க. அந்த 10 சப்ஜெக்ட்ல அப்படியே அப்படியே மேல இருந்து வரும். அப்படியே அந்த 10வது சப்ஜெக்ட் வரும்போது, இத்தனைய நம்ம படிக்கணுமா? அப்படின்ட்டு அப்படியே நமக்கு வரும். சரி, ஓகே, ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இத எடுத்து வச்சிரலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். இல்ல இன்னொரு கேட்டகரி எப்படி இருப்பீங்கன்னா, ஓகே நம்ம சிலபஸ் எடுக்கிறோம்டா. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம முடிக்கிறோம். இதுக்குள்ள முடிக்கிறோம் அப்படின்னு இங்க வரைக்கும் இருக்கும். இங்க இருந்து அந்த கைக்கு அந்த பென் அண்ட் பேப்பர் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மைண்ட் செட் போயிடும். அதுதான் நமக்கு காமனா இருக்கக்கூடிய மிஸ்டேக்கே. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஐ அம் டெல்லிங் யூ டுடே, நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயத்த இன்னையில இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். ஓகே. ஒரே ஒரு பேப்பர் வந்து அந்த ஒரு ஸ்டாஃப்க்காக அந்த பேப்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். இல்ல உங்களுக்கே அந்த பேப்பர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்ல some particular subject will definitely be your favorite ones, at least without any hatred அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். start with that. ஓகே. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் மட்டும் சும்மா எடுங்க. ஓகே. from today, from today just start with one of your topic. ஸோ அந்த ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தியரட்டிக்கலா இருக்கலாம், ப்ராப்ளமா இருக்கலாம், ஃபார்முலாவா இருக்கலாம், கான்செப்ட்டா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். எதுவா இருந்தாலும் சரி, ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு டாபிக் வந்து எடுத்துக்கோங்க. நீங்க டாபிக்ன்னு சொல்லியாச்சு மேம். அடுத்து புக்ஸுக்கு நான் என்ன பண்றது? அப்படிங்கிற கேள்வி எத்தனை பேருக்கு இருக்கு? புக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது கன்ஃப்யூஷன் இருக்கா? Do you have any confusion with respect to books? Like where is the source? என்ன மெட்டீரியல் நான் எடுத்து படிக்கிறது? இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்குதா? ஓகே. ஸோ புக்ஸ் அப்படிங்கும்போது, டு யூ ப்ரிஃபர் த ஷார்ட்டஸ்ட் புக் ஆர் லாங்கஸ்ட் புக்? அதாவது நம்பர் ஆஃப் பேஜஸ் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு புக்ஸ் வந்து எனக்கு ஓகே மேம், அப்படி இருந்தா நான் வந்து எப்படியாவது படிச்சிருவேன். கொஞ்சம் நிறைய புக்ஸ், அதாவது பெரிய புக்கா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு படிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில யாராவது இருக்கீங்களா? நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சின்ன புக்ஸ்னா சீக்கிரம் படிச்சிடலாம் மேம். அப்படியே 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 ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் அப்படின்னா கூட நான் வந்து முடிச்சிருவேன். ஸ்மாலர் சீம்ஸ் அட்டைனபிள். குட். பட் என்ன அப்படின்னா, ஸ்மாலரா இருக்க இருக்க உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே கட் ஷார்ட் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ டெல் யூ லைக் let us take the concept of resistance, inductance, capacitance இதெல்லாம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தாச்சு. நீங்க வந்து ஒரு பெரிய புக்க சிலபஸ் கவர் ஆகுற மாதிரி இருந்தா போதும். சிலபஸ் கவர் ஆகுற மாதிரி ஒரு புக் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா சாலிடா எங்கேயுமே அவைலபிளா உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? சோ ஒரு புக் அப்படிங்கும்போது அது அந்தந்த இதுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர, நீங்க கேட்கிற மாதிரி கம்ப்ளீட்டா உங்களோட எக்ஸாம் ஓரியன்டடா உங்களுக்கு வந்து இருக்காது. சரிங்களா? If you need one such kind of book, then you are responsible to create your own book. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? மெட்டீரியல் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளா ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் புக் எடுங்க. அதுக்காக தான் நான் கேட்டிருந்தேன், சின்ன புக் வேணுமா? பெரிய புக் வேணுமா? அப்படின்னு. சின்ன புக்ல அப்படியே கான்செப்ட வந்து மேல 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 வச்சு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு கம்பைன் பண்ணி ஒரே கிறிஸ்பா குடுத்திருப்பாங்க. நமக்கு அதுதானே வேணும். ஏன்னா செமஸ்டர்லலாம் வந்துட்டு அந்த மாதிரி தெளிவா டீடைல்டா இருந்தாலாம் பிடிக்காது நமக்கு. அக்ரீட். ஜஸ்ட் ரிமைண்ட் யுவர் செமஸ்டர் டைம்ஸ். நமக்கு வளவளன்னு குடுத்திருப்பாங்க. மேம் ரெஃபரன்ஸுக்கு என்ன புக் மேம் எடுக்கிறதுன்னு கேட்டிருந்திருப்பீங்க. உடனே லோக்கல் ஆத்தர் புக்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க மேம், சொல்லுங்க மேம் அப்படிங்க. லைப்ரரிக்கு போய் எத்தனை பேர் லோக்கல் ஆத்தர் புக்க மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கீங்க காலேஜ்ல 8 செமஸ்டருக்குமே? புக்கே யூஸ் பண்ணது இல்லைன்னு சொல்ல வரீங்களா? either you should have not used any books or கடைசி நிமிஷத்துல இந்த பிடிஎஃப், பிகாஸ் கொரோனா டைம்லலாம் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப்ல மட்டுமே தான் நம்ம வாழ்க்கை போச்சு. ஸோ நோ புக்ஸ், நோ மெட்டீரியல், நோ பிடிஎஃப் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆல் பாஸ் கான்செப்ட் இந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கும். சரிங்களா? பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா, இஃப் யூ டேக் அ ஸ்டாண்டர்ட் புக் இட் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல். ஸ்டாண்டர்ட் புக்ல யூ வில் ஹேவ் A to Z கான்செப்ட்ஸ். நீங்க எப்படி கேட்குறீங்களோ உங்களோட சிலபஸுக்கு ஏத்த மாதிரியே இருக்கக்கூடிய புக் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு புக். இட் இஸ் நாட் லைக் அ சிங்கிள் புக் ஃபார் ஆல் த 10 சப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ
ஸோ என்னோட கிளாஸஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். ஒரே ஒரு புக் மட்டும் அப்படி குடுக்க மாட்டேன். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வி வில் ஷேர் 5 மெட்டீரியல் ஐ மீன் 5 ரெஃபரன்ஸ் புக்ஸ். அந்த ரெஃபரன்ஸ் புக் வந்து பெரிய பெரிய புக். அதாவது அரவுண்ட் 1000 பேஜஸ் இருக்கும் ஒரு புக்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய புக்ஸ தான் நான் ரெஃபரன்ஸ்க்கு குடுப்பேன். அண்ட் அது போக என்னோட ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் அதாவது நான் இப்ப எக்ஸாம்க்கு படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் எப்படி ஹேண்ட் ரிட்டனா ஒரு புக்க மெயின்டெயின் பண்ணி எல்லாமே கீ பாயிண்ட்ஸா எழுதி வச்சிருக்கேனோ, அந்த மாதிரி மெட்டீரியல் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த மாரி குடுப்பேன். பட் என்னன்னா, நீங்க அத மட்டுமே கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது தற்சமயத்துக்கு. ஏன்னா, நமக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷனே ரிலீஸ் ஆகல. ஸோ வி ஹேவ் இனஃப் டைம். ஸோ அதனால தான் நவம்பர்லயே நான் கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணிட்டு அரவுண்ட் 5 பேட்சஸ் போயிட்டுருக்கு. அதுல 4 பேட்சஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நாங்க 4 சப்ஜெக்ட்ஸ் பிளஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வி ஹேவ் ஆல்ரெடி ஒன்லி 6 சப்ஜெக்ட்ஸ் ரிமைனிங். அண்ட் அத வந்து நோட்டிஃபிகேஷனுக்குள்ளார வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க வந்து ஸ்ட்ரக்சர ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏன் இந்த சிலபஸ எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப கிரிக்கெட்ல வந்துட்டு 4 அண்ட் 6 அப்படின்னு நம்ம வந்து எத பேஸ் பண்ணி சொல்லுவோம்? ஒரு பவுண்டரி இருக்கும். அந்த பவுண்டரிய தாண்டி பால் தாண்டுனா மட்டும் தான் இட் இஸ் 6. அந்த பவுண்டரியே இல்ல அப்படின்னா நீங்க அத 6ன்னு சொல்லுவீங்களா? இல்ல அந்த பவுண்டரியே இல்லன்னா உங்களுக்கு பால் போய் அந்த ஐ மீன் ரீச் ஆகும்போது அது 4 அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? டெஃபினெட்லி நோ ரைட்? ஸோ டெஃபினெட்லி யூ நீட் அ பவுண்டரி. அந்த பவுண்டரி தான் உங்களோட சிலபஸ். அதுக்காக தான் சொல்லியிருந்தேன். உங்க கண்ல தென்படுற மாதிரி அந்த சிலபஸ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சா எங்கேயாவது செவுத்துல கூட நீங்க ஒட்டி வச்சுக்கோங்க. சோ தட் யூ ஆல்வேஸ் கெட் ரிமைண்டட் ஈவன் இஃப் யூ ஃபர்கெட். ஓகே. நம்பர் 1. சோ இன்னைக்கே போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? உங்களுடைய சிலபஸுக்கான பிரிண்ட் அவுட்ட எடுத்து எங்கேயாவது தெரியிற மாரி நல்ல இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகே. செகண்ட், என்ன டாபிக் நீங்க இன்னைக்கு படிக்கிறீங்களோ, அந்த டாபிக்க ஒரு ஹைலைட்டரோ, ஒரு பென்சில கூட யூஸ் பண்ணுங்க. அதாவது லேட்டஸ்ட் திங்ஸோ இல்ல நம்ம எக்யூப்மென்ட்ஸ்லாம் நெறைய வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இன்னைக்கு வந்துட்டு நீங்க கேவிஎல் நான் படிக்கிறேன், ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, அந்த கேவிஎல்ல ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸ் எல்லாத்துக்கும் தனியா ஒரு நோட் மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. தியரட்டிக்கலுக்கு இட் இஸ் ஃபைன். பட் ப்ராப்ளமேட்டிக்கல் டெஃபினட்டா 100% ஐ வுட் சஜெஸ்ட் லைக் யூ மெயின்டெயின் அ செப்பரேட் நோட்புக். சோ அது ஒண்ணு. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்றது எல்லா பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பிடிஎஃப்ல நான் கொடுத்துடுறேன். இப்போ நான் சொல்ற விஷயத்த மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் வாட் ஐம் சேயிங், நான் சொல்றதையும் கேட்டுட்டு உங்களால ரன்னிங் நோட்ஸ் மாதிரி ஏதாவது மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா you can do that also. Okay, next is all about previous year question. Last ஒரு 10 year question பேப்பரை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ணிட்டு நீங்க எத்தனை பேர் வந்துட்டு ஓகே நம்ம இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட முடிக்கிறோம். இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட ஸ்டார்ட்டே பண்றோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட வந்து நீங்க படிக்கிறீங்க. முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே இந்த சப்ஜெக்ட முடிச்சிட்டோம். இப்ப இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணி பாக்குறேன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் ராங். ஓகே, நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு டாபிக் நீங்க பாக்குறீங்க. அந்த டாபிக்லயே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரே ஒரு 2024 இல்ல 2025 கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு அதே பென் நோட் பேப்பர் ஏதோ ஒன்னு யூஸ் பண்ணி நீங்க இன்னைக்கு படிச்ச டாபிக்ல ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்களான்னு ஜஸ்ட் மார்க் அ ரவுண்ட் அண்ட் ரைட் த சப்ஜெக்ட் ஓவர் தேர். ஸோ யூ வில் கெட் டு நோ இந்த டாபிக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி நான் ஏன் நோட்ஸ் கேட்டா கூட நான் வந்து சொல்ல மாட்டேன். உங்களுக்குன்னு நீங்க வந்து வச்சுக்கணும். அப்படின்னு இருக்கும்போதுதான் வந்துட்டு யுவர் நோட்ஸ் இஸ் த பெஸ்ட் நோட்ஸ். நீங்க வந்து வேற எந்த மெட்டீரியல் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. கிளாஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் இந்த வெபினார்ல நான் ஷேர் பண்ணல. பிகாஸ் இட் வாஸ் ஆல் அபவுட் ஜஸ்ட் த ஸ்ட்ரக்சர், பேசிக் ஸ்ட்ரக்சர் லைக் ஹவ் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டெலகிராம், யூடியூப், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே வந்துட்டு நம்ம சேனல் இருக்கு. அதுல நீங்க எதுலயாவது எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஐ ஜஸ்ட் ரிப்ளை. ஓகே. இந்த இன்கேஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாளையில ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு டாபிக் எடுத்துக்க சொன்னேன். ஸோ அப்படி பேரலா நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னாலும் ஜஸ்ட் இமேஜின் சிலபஸ்ல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நேரா ஹைலைட் பண்ணிட்டே வரீங்க. ஒரு டாபிக் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. நீங்க மேலோட்டமா திடீர்னு பார்க்கும்போது ஓகே பரவாயில்ல நான் நோட்டிபிகேஷனே இன்னும் வரல பட் ஐ எம் ஏபிள் டு ஸ்டடி திஸ் மச், இவ்வளோ நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேனா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ஆக்சுவலா இன்ஸ்பைரிங்கா இருக்கும், மோட்டிவேட்டிங்கா இருக்கும். நீங்க ஒரு 30 செகண்ட் ரீல பார்த்துட்டு மோட்டிவேட் பண்றதை விட திஸ் வில் பி ஈவன் மோர் எஃபெக்டிவ். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் இஃப் இட் ஒர்க்ஸ் அவுட் ஜஸ்ட் லெட் மீ நோ. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மேம் எனக்கு டைம் இல்லை. இந்த டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருந்தீங்க. நான் உங்களுக்கு ஒரு ஓப்பனா ப்ராக்டிக்கலா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். ஜஸ்ட் இமேஜின் லைக் ஐ எம் ஒன் ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர் ஆர் ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வாட் எவர் உங்களை சுத்தி இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்.
தம்பி நீ இப்ப ஃப்ரீயா இருக்க போய் படிப்பா கொஞ்ச நேரம் அப்படின்னு யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஓகே இவ்வளவு நேரம் காலையில இருந்து நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கல்ல, நீங்க இப்ப போய் கொஞ்சம் படிங்க அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் உங்களுக்கும் யாரும் சொல்லவே மாட்டாங்க. சரிங்களா? மேபி ஹெல்ப் பண்ணலாம். நீங்க ஒரு டைம் வேணா ஹெல்ப் கேட்டு பாருங்க. நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இப்ப படிக்க போறேன். கேன் யூ மேனேஜ் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஸ மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது எமர்ஜென்சி இருந்துச்சு அப்படின்னா, யூ கேன் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் கெட் டிபெண்டன்ட் ஆன் தட் ஆல்சோ. அதையும் நான் சொல்லுவேன். எல்லா நேரமும் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அத ஒரு நிமிஷம் ஓரமா வச்சுட்டு, ஓகே இல்லையா, ஆள் இல்லையா, ஓகே. அத தாண்டி இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஃபோன் பார்க்கறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து எடுக்கிறோம். ரீல்ஸ் பார்க்குறோம், ஸ்டோரீஸ் ஏதாவது பார்க்குறோம். அந்த 10 நிமிஷத்த கன்வெர்ட் டு யுவர் ஸ்டடி டைம். அதுவுமே பாசிபிள் இல்லையா? ஃபைன். ஒண்ணு தூங்குறத 1 மணி நேரம் லேட் பண்ணிக்கோங்க. இல்ல காலையில எழுறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி எந்திச்சுக்கோங்க. வாட் எவர் சூட்ஸ் யூ. பிகாஸ் எனக்கு வந்துட்டு நைட்டு உட்கார்ந்து ஃபுல்லா படிக்கிறதுனாலும் ஃபைன். காலையில நான் எழுற டைப் கிடையாது. சோ அந்த மாதிரி நீங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு நேச்சர் இருக்கும். ஜஸ்ட் மேக் ஷூர் தட் யூ ஆர் ஃபாலோயிங் அக்கார்டிங்லி. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்க ரெகுலரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு 4 நாளைக்கு அந்த 5 நிமிஷத்துக்கு மட்டும் படிச்சு பாருங்க. 5வது நாள் ஆட்டோமேட்டிக்கா that 5 minutes will get converted into 10 minutes for sure. Okay. So that is the thing. And யாரும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. They can guide you. I mean நான் ஹெல்ப் பண்றேன், கைட் பண்றேன் அது வேற. பட் யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காதீங்க. ஸோ ரீசென்ட் டைம்ல நான் படிச்ச ஒரு கோட் தட் இஸ் ஒன் ஆஃப் மை வெரி ஃபேவரட். நான் வந்து பெருசா புக்ஸ் படிச்சு இப்படி சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. பட் நான் படிச்சதுல ஒரு ஒரு ரொம்ப ஆஸ்பைரிங்கான லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து ஆக்சுவலா வேற ஒண்ணுத்துக்கு ரிலேட்டடா இருந்துச்சு. பட் நம்மளோட கிளாஸுக்கு அத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட் பி வெரி ஆப்ட். பிகாஸ் நெறைய பேர் டைம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சாயறதுக்கு தோல் இல்ல அப்படின்னா, முதுகெலும்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாயறதுக்கு தோல் இல்ல, யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களே நிமிர்ந்து உட்கார்ந்துருவீங்க. நீங்க நிமிர்ந்து உட்கார்ந்தீங்க அப்படின்னா, அத்தனை பேருமே கண்டிப்பா உங்கள தாங்க பார்ப்பாங்க. தே வில் ஆட்டோமேட்டிக்கலி கிவ் யூ இனஃப் திங் ரெக்வயர்ட். ஓகே. அண்ட் செகண்ட் திஸ் என்கிட்ட எனக்கு குழந்தை இருக்கிறதுனால என்னால படிக்க முடியல அப்படின்னு நெறைய பேர் வந்து ஃபீல் பண்றீங்க. தயவு செஞ்சு அத விட்டுருங்க. ஏன் அப்படின்னா, உங்க குழந்தைய வச்சுட்டு படிக்கிறது கஷ்டம் தான், சிரமம் தான். பிகாஸ் ஐ ஹேவ் ஃபேஸ்ட் த சேம். பட் ஒரு 2 நாளைக்கு அது கஷ்டமா இருக்கும். 3வது நாள்ல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த குழந்தை உங்கள பார்த்து கத்துக்கும். யூ வில் பி இன்ஸ்பைரிங் டூ யுவர் ஓன் சைல்ட். ஓகே. டே 4ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏம்மா நீங்க போய் படிக்கலையா? அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்க மாதிரி இருக்கும் குழந்தைங்க. ஸோ கேர்ள்ஸ் டெஃபினெட்லி நம்மளால முடியாதது அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் மேக் ஷூர் தட் யூ ஆர் மேக்கிங் யுவர் செல்ஃப். ஏன்னா இது மீ டைமோ இல்ல ஃப்ரீ டைமோ வந்து யாரும் உங்களுக்கு குடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்களா உங்களுக்கான டைமை எடுத்து படிங்க. கண்டிப்பா படிக்கும்போது ஒரு 10 நிமிஷமாச்சும் நம்ம வந்து இந்த ஃபோன பார்த்துட்டு ஜஸ்ட் டைம் வந்து ஏதாவது வேஸ்ட் பண்ணிட்டுருப்போம். அந்த டைம் எல்லாம் கூட நீங்க ஃப்ரீ டைமா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, சிலபஸ எடுங்க. ஒரு சப்ஜெக்ட் ஒரு டைம்ல ஸ்ட்ரெச்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 4 to 5 சப்ஜெக்ட்டுக்கு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டாவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிளேலிஸ்ட்டா இருக்கும்போது, டெஃபினெட்லி யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தட் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். ஓகே. ஸோ ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் எல்லாம் நெறைய இருந்தது. அதனால என்னால கன்சிஸ்டன்ட்டா படிக்க முடியல. கன்சிஸ்டன்சி இஸ் த மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றீங்க. கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, 1 மணி நேரம் நான் படிக்கணும்னு உங்களையே நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்றதுக்கு பதிலா, 5 நிமிஷம் மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருங்க. ஓகே. ஸோ அந்த 5 நிமிஷம் படிச்சீங்க அப்படின்னா, அது அப்படியே கன்டின்யூ பண்ண டெஃபினெட்லி இட் வில் க்ரோ டூ ஹவர்ஸ். ஸோ ஒரே நாள்ல 10 மணி நேரம் படிக்கிறதுக்கு பதிலா, ஒரு நாள் 5 நிமிஷம் நீங்க படிச்சு பாருங்க. டெஃபினெட்லி யூ வில் கெட் இன்வால்வ்ட் யுவர்செல்ஃப். ஸோ அந்த இன்வால்வ்மென்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ புக்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஜெனரல் ஸ்டடீஸ் படிக்கிறதெல்லாம் வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்க. See, I give you two category of people. One is non-tech preparing aspirants and other is tech exam preparing aspirants. டெக் எக்ஸாம் படிக்கிறவங்க கோர்ல கோர்ல வந்து டாப்பா இருப்பாங்க. ஐ மீன் இருந்திருக்கணும், இல்லனாலும் நீங்க அப்பதான் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வரீங்க. ஸோ அதை ஜஸ்ட் நீங்க ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் டு நோ வாட் இஸ் வாட் அப்படின்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே. பட் ஜென்ரல் அவேர்னஸ்ல டவுனா இருப்பீங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் நான் டெக்னிக்கல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க ஜென்ரல் அவேர்னஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பட் கோர்ல வந்து பாத்தீங்கன்னா டவுனா இருப்பாங்க. ஆனா இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணா மட்டும்தான் be it you can get either of the posting. Okay. So just completely analyze in the sense உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணி எனக்கு இதுதான் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படியும் அதுல போய் நம்ம ரீச் ஆயிருவோம். ஓகே. ஜஸ்ட் சூசிங் அவுட் your destination very smartly. So just make sure that you choose your destination
ஸோ உங்க யாருக்கும் வந்துட்டு நிறைய பேர் என்னால படிக்க முடியல, கான்செப்ட்ட வந்து ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு நிறைய சொன்னாங்க. அண்ட் தேர் வாஸ் ஒன் சச் கமெண்ட் ஹூ செட் மீ லைக், "ஐ மிஸ் ஹேவிங் அ டீச்சர் லைக் யூ." சீரியஸ்லி ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் ஃபார் whoever said that. அது வந்து எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் இங்கிலீஷ் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது காதுல அப்படியே கேட்டுட்டு, "ப்ளீஸ் கிவ் த புக்ஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் மேம்." ஓகே. நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன புக்ஸ் நீங்க படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம யூடியூப் சேனல்ல வந்துட்டு உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா போடுறேன். ஜஸ்ட் லெட் மீ நோ த டிபார்ட்மெண்ட் அலோன். EC, EEE I can just give you the suggestions, and if you are belonging to any other departments other than that, I can get the details and then I can just give you the list of books for preparation. Okay. Next, any other EEE, fine. I'll just give you definitely. You can get me a personal message. ECக்கும் அதேதான். EC, EEE 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு என்ன புக்ஸ் கரெக்ட்டா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கான இத வந்து நான் குடுத்துர்றேன். லிஸ்ட் குடுத்துர்றேன். So you can prepare according to that. Any other questions? நான் சொல்றத கேட்டுட்டு உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து இதுல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கிலீஷ் வந்துட்டு நான் இத வந்துட்டு இங்கிலீஷ்ல கொண்டு போகாததுக்கு காரணமே வந்து அதுதான். நீங்க வந்து இப்ப படிக்கும்போதும் சரி, எக்ஸாம் கிளியர் பண்ணி நாளைக்கு போஸ்டிங் வாங்கி அங்க போய் வேலை செய்யும்போதும் சரி, என்ன லாங்குவேஜ் படிக்கிறீங்கன்றது வந்து இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நாட் இம்பார்ட்டன்ட். நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன லாங்குவேஜ்ல உங்களால தெளிவா பேச முடியுமோ தட் இஸ் மோர் தேன் எனஃப். ஓகே. அதை தாண்டி எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சதுனால தான் என்னால படிக்க முடியுமா கான்செப்ட் அப்படிலாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னும் கேட்டீங்க அப்படின்னா, தமிழை விட இங்கிலீஷ்ல நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா கான்செப்ட் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத கூட நீங்க தமிழ்ல சொல்லும்போது எவ்வளவு டீடைல்டா சொல்ல வேண்டியது இருக்கும். அது அந்த அளவுக்கு நீங்க சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பிகம்ஸ் டஃபர் ஆக்சுவலி. ஸோ நம்மளால படிக்க முடியற மாதிரி இங்கிலீஷ் இருக்கா, தட் இஸ் மோர் தேன் இனஃப். அண்ட் நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் எல்லாமே பிகினர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். நீங்க காலேஜ்ல இந்த கான்செப்ட் எல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்க மாதிரி இருந்தாலும் கூட, நம்ம வந்து இப்பதான் நீங்க காலேஜ் படிக்கிறீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணுங்க. நம்ம கிளாஸஸ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈச் வீக் we will have test. ஈச் வீக் வீக் இன் த சென்ஸ் மண்டே டு ஃப்ரைடே என்னென்ன டாபிக்ஸ் நீங்க படிக்கிறீங்களோ அது எல்லாமே சாட்டர்டே ரிவைஸ் பண்ணிட்டு சண்டே ஒரு டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். ஸோ நேத்து கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா, சின்ஸ் வி கம்ப்ளீட்டட் 4+ சப்ஜெக்ட்ஸ், அதுல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கம்ப்ளீட் சப்ஜெக்ட் மார்க் டெஸ்ட் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் பிகாஸ் ஆஃப் சர்டன் இஷ்யூஸ் we were not able to do that. அது நெக்ஸ்ட் வீக் வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வந்துட்டு அட்டெம்ப்ட் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ, அதாவது என்னெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 500 கொஸ்டின், விச் மீன் ஒரு டாபிக்கு ஒரு 100 கொஸ்டின் கிட்ட நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க ஒரு டாபிக்கு ஒரு 100 கொஸ்டின் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரிபடி ஆர் அவேர் அபவுட் திஸ் கேவிஎல் கேசிஎல் கான்செப்ட் அண்ட் ஆல், ரைட்? கேவிஎல் கேசிஎல்ல மேக்ஸிமம் என்னென்ன கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம்னு அப்படியே சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணி பாருங்க. ப்ராப்ளம்ஸ் தானே மேம் கேட்பாங்க கேவிஎல் கேசிஎல்ல அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு லிஸ்டா ஒரு 5 டொமைன்ஸ் வந்து கொடுக்குறேன். கேவிஎல் கேசிஎல்ல ஒன்னு உங்களுக்கு கரண்ட்டை கால்குலேட் பண்ணணும், இல்லைன்னா வோல்டேஜ் கால்குலேட் பண்ணணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, which is completely problematic. Number 2, KVL கேசில் பேஸ்ட் ஆன் விச் லா ஆஃப் கன்சர்வேஷன் அப்படின்றத பேஸ் பண்ணி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தேர்ட் இஸ், இது ரெண்டும் கூட நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம். பட் தேர்ட் இஸ் லைக் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், நம்பர் ஆஃப் மெஷஸ். ஒரு சர்க்கியூட்டை கொடுத்துட்டு இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு அவுட்லைனா கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்க ஒரு சர்க்கியூட்ல எவ்வளவு ஈக்குவேஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இந்த 3 அனாலிசிஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கேவிஎல் கேசிஎல்னா இதை தாண்டி கொஸ்டின் வராது. அப்ப இந்த 3 சப்டிவிஷனுக்கு வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா எந்த மூலையில இருந்து கேவிஎல் கேசிஎல் கேட்டிருந்தாலும் we will be able to answer. Okay, so each and every topic we have to make sure that we are preparing in such a way that no question type is getting missed out. இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் 2 போஸ்டிங் வந்து இருக்கு அப்படிங்கும் போது கூட அந்த 2 போஸ்டிங்ல ஒருத்தவங்களா நீங்க வந்து இருக்கலாம். You will be able to, you will have higher chances to clear the exam.